ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜஸ்ட் அரௌண்ட் 25 டேஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்பவே சின்சியராக டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 6244 வேக்கன்சிலேருந்து ஒரு வேக்கன்சியை வாங்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு லட்சியம். ஸோ இந்த லட்சியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்ல இருக்கிற 75க்கு 75 வாங்கணும். ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் 25க்கு 25 வாங்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம கூட போட்டி போடக்கூடிய 18 லட்சம் பேர் இந்த மராத்தான் ரேஸில் வின் பண்ணி நம்ம நினச்ச போஸ்டிங்ஸை வாங்க முடியும். இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா கூட, அதாவது ஜிஎஸ்ல நான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டேன், நான் தமிழில் மட்டும்தான் படிப்பேன், இதில் நான் ஸ்கிப் பண்ணுவேன், ஆப்டிடியூட்லேயும் நான் ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணி நான் நிறைய போர்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ரேஸ் நீங்கள் வெளியே தள்ளப்படுவீங்க. அதனால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இந்த ஜிஎஸ் பார்ட், ஆப்டிடியூட் பார்ட் இதில் எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்கள் கையில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஜிஎஸ்ல 75க்கு 75 எப்படி வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு 25 நாள் தான் இருக்குது. இந்த 25 நாள்லையும் நம்ம எந்த கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமாக படிக்கணும். அதாவது இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜிஎஸ்ல இருந்து எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நமக்கு கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே சொல்ல போகிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கலைன்னா தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வரப்போகிற டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல்லாக ரிட்டன் நோட்ஸ்லாம் எழுதியிருப்பேன். ஸோ ஒருவேளை இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாமில் லாஸ்ட் மினிட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்க போகக்கூடிய ஆக்சுவல் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி உங்களுக்கு அந்த டைமில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இலக்கு நோக்கம் என்ன அப்படின்னா 6244 வேக்கன்சிலேருந்து ஒரு வேக்கன்சி வாங்கணும். அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. ஸோ இலக்குலேருந்து எந்த ஒரு டைவர்ட்டும் ஆகாமல் ஒரே பாதையில் டெடிக்கேட்டடாக சின்சியராக நம்ம வரப்போகிற 25 நாள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான போஸ்டிங்ஸ் நம்ம கையில் வரும். ஸோ எந்த ஒரு மனம் தளராமல் கரெக்டான இலக்கோட டெடிக்கேட்டோட இருக்க போகிற 25 நாளையும் படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய டார்கெட் இதுதான் 75 + 25 மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 100க்கு 100 வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. ஸோ ஜிஎஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர்ஷன் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 5 to 10 இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசமைப்பிலிருந்து 2 போர்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் போர்ஷன், இன்னொன்று கரண்ட் அஃபேர் போர்ஷன். இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்லேருந்து நமக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் கேட்குறாங்க. அதுவும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 3 டாப்பிக்ல தான் கேட்குறாங்க. அது என்ன 3 டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிரியாம்பிள், முகவுரை. ரெண்டாவது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநில கொள்கை நேரடி கோட்பாடு. மூணாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்த 3 ஸ்டாட்டிக் போர்ஷன்லேருந்து எவ்ரி இயர் நமக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இப்போ இந்தியன் பாலிட்டி ரீட் பண்ணுற பர்சன் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 போர்ஷன், அதாவது இந்த 3 டாப்பிக்லேருந்து திருப்பி அகைன் அண்ட் அகைன் எவ்வளோத்துக்கு ரிவிஷன் கொடுத்து உங்களால் படிக்க முடியுமோ படிங்க. அதில் தப்பே கிடையாது. ஏன்னா இதுலேருந்து நமக்கு டேரெக்டாக ஸ்டாட்டிக் போர்ஷனில் கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்குறாங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இதுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்காம ஜஸ்ட் ஒரு டைம் ரிவிஷன் கொடுத்துட்டு போனால் அது நம்மளுடைய தப்பு தான். அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி ரிவிஷன் கொடுங்க, மல்டிபிள் டைம் கொடுத்துட்டு அதுலேருந்து குயிஸ் எடுங்க. இந்த 3 டாப்பிக்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் குயிஸ் எடுக்கிறீங்கன்னா 50க்கு அட்லீஸ்ட் 45க்கு மேலேயாவது நீங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தால் மட்டும் நெக்ஸ்ட் டாபிக் போங்க. ஏன்னா இது முக்கியமான ஸ்டாட்டிக் போர்ஷனான இந்த டாபிக். இந்த 3 டாபிக் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப லெத்தாஜிக்கலாம், அதாவது மிதமாக நீங்கள் ஒரு இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து ஆக்சுவல் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கேட்க போகிற இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாத நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் இந்த 3 டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் டெடிக்கேட்டடாக இதுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து குயிஸ் எடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் பாலிட்டியோட கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஸோ இதில் இருந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாக்டாக இந்த வருஷம் டிஎன்பிசி குரூப் 4 2024 கொஸ்டின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, இந்த லோக்சபா மக்களவை இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னா, முதல் சபாநாயகர் யார், அதாவது ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த ஸ்பீக்கர்
சபாநாயகரில் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்த பர்சன் யார், அவரோட நேம் என்ன அப்படிங்கிறது காரணம் கூற்று வழியாவோ இல்லைன்னா டைரக்ட் கொஸ்டினாவோ இந்த வரப்போகிற எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி இன் ஸ்டேட், அதாவது எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ சீட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டினும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன் திருப்பி திருப்பி இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 2024 இந்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் இயர். ஸோ கேட்கப்படக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாட்டிக் போர்ஷனாக இருக்கட்டும், அது எது ரிலேட்டடாக வந்து நமக்கு லிங்க் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷனை லிங்க் பண்ணி தான் கேட்பாங்க. ஏன்னா அது எலெக்ஷன் நடந்திருக்கிறதுனால அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். அப்போ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். என்ன மாதிரி அலர்ட்டாக இருக்கணும்னா, சுற்றி எலெக்ஷனை சுற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு நம்மளுடைய சிலபஸுக்கு ரிலேட்டடாக லிங்க் பண்ணி இருக்குங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி அது மூலமாக நீங்களே கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் தான் எலெக்ஷனை சுற்றி கவர் பண்ணுற என்ன டாபிக், என்ன கொஸ்டின்ஸ், என்ன இதெல்லாம் இருக்குங்கிறத தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம், மறக்காமல் இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி நீங்கள் இந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுறது மூலமாக ஆக்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், சைமல்டேனியஸ் எலெக்ஷன். இந்த டாப்பிக்கும் நமக்கு இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது வந்து ரொம்பவே சுற்றிக்கிட்டே இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஆக்சுவலாக இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனுங்கிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ரிப்போர்ட் எடுத்த ரெக்கமெண்டேஷன். அவரோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாரு. என்ன ரெக்கமெண்டேஷன்னா, எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒரே டைமில் சேம் டைமில் தான் நடக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ரொம்பவே ரோமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் நீங்கள் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து காரணம் கூற்று அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கூட கேட்க சான்ஸ் அதிகம். இல்லைன்னா வேறு மாதிரியான டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ கூட கேட்கறதுக்கு அந்த சான்ஸ் அதிகம். அதே மாதிரி இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, எந்த வருஷம் வரைக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பியும் சேம் டைமில் நடந்தது, அதுக்கப்புறம் எப்போதுலேருந்து தனித்தனியாக நடந்தது, இந்த ஃபார்மேட்டுக்கான இதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதாவது 2 விஷயம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று என்னென்னா, ராம்நாத் கோவிந்த் ஃபார்மர் பிரசிடென்ட் தான் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணார், எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒரே டைமில் நடக்கணுங்கிற ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுத்தாரு. இது ஒரு ஃபார்மேட்டு. 2வது ஃபார்மேட் என்ன அப்படின்னா, எந்த வருஷம் வர எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் ஒரே டைமில் நடந்தது, அதுக்கப்புறத்துலேருந்து எப்போத்துலேருந்து தனித்தனியாக நடந்தது. இந்த 2 ஃபார்மேட்டையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா காரணம் கூற்றுங்க ஃபார்மேட் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். அது தெரிஞ்சு வச்சிருக்கிறது மூலமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், கவர்னர். இந்த கவர்னர் டாபிக் அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இந்த கவர்னர் பிரசிடென்ட் இங்கே 2 பேருக்கும் இருக்க ரிலேட்டட் பண்ணி இருக்க கொஸ்டின்ஸ் எப்போவுமே நமக்கு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நம்மளை ஸ்கிப் பண்ணவே முடியாது. நமக்கு எல்லாமே தெரியும், இந்த மாதிரி கவர்னர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பிரசிடென்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சுமே நம்ம வந்து ப்ராப்பராக ரிவிஷன் கொடுக்கறது இல்லை, மல்டிபிள் குயிஸ் எடுக்கிறது இல்லை. மிஸ்டேக்ஸ் ஃபுல்லாக நம்ம மேலே தான். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து பேஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ கேட்குறாங்க. நமக்கு அப்படியே முழுமையாகவே நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ரிவிஷன் கொடுக்காம குயிஸ் எடுக்காம தப்பை நம்ம மேலே வச்சுக்கிறதுனால தான் நம்மளால ஆக்சுவல் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவர்னர் பிரசிடென்ட் இந்த 2 இதையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எவ்வளோத்துக்கு அது ரிலேட்டடாக குயிஸ் இருக்கோ அந்த ரிலேட் ஃபுல்லாக எடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த வரப்போகிற எக்ஸாம்லேயும் இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்க போது அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு என்னங்கிறத பாருங்கள். அது எப்படி கேட்பாங்கன்னா, கவர்னருக்கும் பிரசிடென்ட்டோட ரோல் என்ன, இவங்க 2 பேரும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவர்னர் வந்து எதுக்கு ரிலேட்டாக இருப்பார்னா நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு ரிலேட்டாக இருப்பார், பிரசிடென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரோட ரிலேட்டாக இருப்பார். ஸோ 2 பேரோட பணிகள் என்ன, 2 பேரோட பவர் என்ன, 2 பேருக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் வருது அப்படிங்கிறதுக்கான வந்து இருக்கிற ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷெடியூல்ஸ். ஸோ ஷெடியூல்ஸுங்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நமக்கு டோட்டலாக 12 அட்டவணை இருக்குது. இந்த 12 அட்டவணையிலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் அதிகம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்டவணை ரிலேட்டட் டு, அதாவது முதல் அட்டவணையில் என்னெல்லாம் இருக்குது, அது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, 2வது அட்டவணை எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, 3வது அட்டவணை எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்ஸாக ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து பிடிஎஃபாகவே இருக்குது. நமக்கு டேபிள்ஸாக இருக்கட்டும், ஷெடியூல்ஸாக இருக்கட்டும், பார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு பிடிஎஃபாக 2-3 பேஜ் தான் வரும். 2-3 பேஜை நீங்கள் திருப்பி நீங்கள் மகப் பண்ணி படித்தாலே போதும். ஈஸியாக உங்களால் இப்போ 8வது பாட்டு 9வது பாட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறதுக்கு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற மாதிரி 1வது அட்டவணை 2வது அட்டவணையில் என்னெல்லாம் இருக்குது,
இருக்குது. ஸோ 8th இதில் இருக்கிற லாங்குவேஜில் என்னென்ன லாங்குவேஜ்லாம் வந்து ரெகனைஸ்டு லாங்குவேஜ், அதில் எந்த வருஷம் எதை ரெகனைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒரு பிடிஎஃப்ல 2-3 பேஜ் தான் இருக்கும். அதை ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கிறது மூலமாக அதுலேருந்து கேட்குற கொஸ்டின்ஸுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல். நெக்ஸ்ட் இப்போ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்ட்ஸ் சேம் திங் தான். பார்ட் 1 எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரை, இந்த மாதிரி இருக்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாலிட்டி புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்தந்த பார்ட்ஸில் எந்தெந்த ஆர்டிக்கல் இருக்குது. பார்ட் 1ல் இத்தனை ஆர்டிக்கல்லேருந்து இத்தனை ஆர்டிக்கல் வரைக்கும் அது கவர் ஆகுதுங்கிறது வந்து நம்மளுடைய புக்கோட இண்டெக்ஸ்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 வழியுமே இருக்குது. ஒரு பிடிஎஃபாகவுமே நமக்கு 3 to 4 பேஜஸ் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபுல்லாக திருப்பி படிங்க. திருப்பி இந்த பார்ட்ஸுங்கிறது நம்மளுடைய பாலிட்டி புக்கோட இண்டெக்ஸில் இருக்கும், அது மூலமாகவே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்கான இந்த இது சிம்பிள் போட்டிருக்கேன். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா அகெயின் சேம் பாயிண்ட் தான். 2024 நமக்கு எலெக்ஷன் இயர். இந்த எலெக்ஷன் இயர் இருக்கிறனால நமக்கு தாராளமாக நீங்கள் 4 to 5 கொஸ்டின்ஸ் எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. எலெக்ஷன் ரிலேட்டாக இருக்க கொஸ்டின்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நானே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவுமே அப்படியே டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ கேட்க போகிறாங்க. அது இல்லாமல் நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான பாலிட்டிலையும் சிலபஸ்லையும் நீங்கள் மேப் பண்ணி அது ரிலேட்டடாக வந்து எலெக்ஷனுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணலாங்கிறத ஃப்ரேம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். இப்போது அதுவும் இந்த பர்டிகுலராக இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக இருக்குது. அது என்ன மாதிரி கேட்க போகிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்டட் த்ரூ பேனல். அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனருங்கிறது வந்து பேனல் மூலமாக தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்தோட போர்டு யார், அந்த எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பேர் இருந்தாங்க, இருந்தவங்களோட பேர் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுடைய நேம் என்ன, அதோட ஹெட் யார். ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் யாரான்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. அவர் கூட இருந்த மற்ற பேர் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுடைய நேம்லாம் என்ன. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இப்படியே டேரெக்டாக கேட்கலாம், எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் யாருன்னே கேட்கலாம். டேரெக்டாக அதில் பிஎம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக பிஎம் கொடுத்துருப்பாங்க, பிரசிடென்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை கவர்னர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணிடக்கூடாது, பிஎம் தான் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கற சான்ஸ் அதிகம். ஸோ இந்த டாப்பிக்கை நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இப்போ நம்ம பார்க்குற டாப்பிக்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பின்னாடி உங்களுக்கு மறக்காது. இல்லை எக்ஸாமுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களால் ரெஃபர் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து பார்த்து மறந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி பார்க்காம போயிட்டீங்கன்னா ஆக்சுவல் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம், நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹிஸ்ட்ரிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட். எடுத்தோன்னே ப்ரிப்ரேஷனை நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து நமக்கு என்ன அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த திராவிட மூமெண்ட்டை நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு 5 to 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக அது கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி எதில் கேட்குறாங்க அப்படின்னா திராவிட சங்கம் நிறுவனர் யார். இப்போவே நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கையில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு 5 to 10 இயர்ஸில் அப்படியே திராவிட சங்கம் நிறுவனர் யார், நம்ம வஜ்ரநந்தி, அந்த வஜ்ரநந்தியோட ரிலேட்டடாக அப்படியே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்னா 6 times கேட்டிருக்காங்க. மொத்தமாக நமக்கு வந்து லாஸ்ட்டு 10 timeலேருந்து 6 times வஜ்ரநந்தியை பற்றி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், திராவிட சங்கம் நிறுவனர் வஜ்ரநந்தி லேட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் என்னங்கிறத நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். இல்லைனாலும் போதும், நமக்கு வந்து நிறைய புக்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி ஆன்லைன் மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வஜ்ரநந்தி ரிலேட்டடாக இருக்கிற இந்த திராவிட சங்கம் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸை ஸ்கிப்பே பண்ணாதீங்க, ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரப்போகிற ஆக்சுவல் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், INM இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் பக்காவாக எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 100 years செலிப்ரேஷன் ஆனிவர்சரி. அதாவது இப்போ 2024 இருக்கும். அப்போது 1924 ஒரு முக்கியமான வரலாற்று ரீதியான நிகழ்வு நடந்திருக்கும். அந்த வரலாற்று ரீதியான நிகழ்வில் இருந்து இப்போ 2024 100 years செலிப்ரேஷனாக இருக்கும். அப்போது 1924 என்ன அந்த முக்கியமான வரலாற்று ரீதியான நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நமக்கு இப்போ இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது எந்த இது செலிப்ரேட் பண்ணாங்க, அதை யார் தலைமை தாங்குனா, இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக கண்டிப்பாக வரப்போகிற ஆக்சுவல் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸ்.
நமக்கு டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் இது நம்ம டிஎன்பிசி அட்டன் பண்ணுறதுனால தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸில் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸில் நம்ம திருப்பி பார்ப்போம். நிறைய பர்சனாலிட்டிஸ் பார்ப்போம், அவரோட பயோ பார்ப்போம், அவங்க என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்க, இயர்ல எல்லாமே செட் பண்ணி பார்ப்போம். அதில் முக்கியமாக 2 பேர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி, ராமாமிர்தம் அம்மையார். இந்த 2 பேரை பற்றி ரிப்பீட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாட் ஓன்லி டிஎன்பிசி குரூப் 4, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த 2 பர்சனாலிட்டிஸை பற்றி அதிகமாக ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம டிஎன்பிசி அட்டன் பண்ணுறோம். அப்போ நம்மளோட டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எதை சுற்றி இருக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க யாரை போராடனா அவங்கள தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸ் பற்றி தான் இருக்க போகுது. அப்போ அதுலேருந்து இம்பார்ட்டண்டான யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரையும் நம்மளுடைய சமச்சீர் புக்ஸில் எங்கே இருக்கோ அதை நோட் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்து குயிஸ் விடுங்க. எங்களை பற்றி திருப்பி அகைன் சேம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோ இல்லைன்னா இன்டைரக்டிங் கொஸ்டின்ஸோ கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முத்துலட்சுமி ரெட்டி, ராமாமிர்தம் அம்மையாருங்கிறதும் கீழே கொடுத்து இன்னும் 2 more தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸை கொடுத்து ரைட் சைடில் இயர் கொடுத்துருவாங்க, இல்லை அவங்க நிறுவிய சங்கம் சம்திங் ஏதாவது கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கறதுக்கான சான்ஸும் அதிகம், காரணம் கூற்று கேட்கறதுக்கான சான்ஸும் அதிகம், இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸும் அதிகம். ஸோ நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கேற்றாப்புல உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகம் இந்த தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சயின்ஸுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் விரும்பாத ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் நமக்கு அவ்வளோத்துக்கு மக்கப் பண்ணிக்க முடியாது, கெட் பண்ணிக்க முடியாது. ஸோ ரொம்ப ஹார்டான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தயவு செஞ்சு சயின்ஸையும் இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் இந்த ஆப்டிடியூடையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சயின்ஸை ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே போட்டு படிக்க வேணாம், முக்கியமான கொஸ்டின்ஸ் முக்கியமான டாபிக் மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இதிலேருந்து அப்படியே டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸும் அதிகம், இதிலேருந்து இன்டெரக்டாக கூட கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 4 ஆப்ஷனில் உங்களுக்கு 4க்கு 4 ஆப்ஷன் தெரியணும் அவசியம் கிடையாது. ஏதாவது 1, 2 மட்டும் கன்ஃபார்மாக இது வராது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ண முடியும். அப்போ அந்த எலிமினேஷன் மெத்தட் தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும். ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, இது எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பாக வராது, இது இல்லாமல் தான் வரும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த சயின்ஸில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ். அதாவது நமக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் என்ன, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிசீஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நமக்கு திருப்பி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஃபிஷியன்சி, அதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இல்லாமல் என்னென்ன டிசீஸ்லாம் வருது, கேன்சர், HPV வருது. ஸோ இந்த மாதிரி இந்த டிஃபிஷியன்சி ரிலேட்டடாக டிசீஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து இருக்குது, நம்மளோட புக்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலுமே தெரியும். அது மூலமாக இந்த சயின்ஸில் இந்த டிசீஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சயின்ஸை நம்மளால் எல்லாமே படிக்க முடியாது. நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்க எல்லாமே புக்கில் எங்கே இருக்குன்னு போய் தேடி படிக்க முடியாது. ஏன்னா நமக்கு 25 days இருக்கிற பட்சத்தில் நம்ம வெயிட்டேஜ் அதிகமாக எங்கே இருக்கோ அதை தான் போய் படிக்க முடியும். சயின்ஸுன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி முக்கியமான கொஸ்டின்ஸு, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, முக்கியமான டாபிக் இதை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். இருக்கக்கூடிய 25 நாளையும் ப்ராப்பராக டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணோம்னா நம்ம நினச்ச ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் சயின்ஸில் என்ன முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டிசீஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், விட்டமின் டெஃபிஷியன்சினால், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால் நமக்கு என்னென்ன டிசீஸ்லாம் வருது, கேன்சர், HP இந்த மாதிரி என்னென்ன டிசீஸ்லாம் வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் த ஃபாலோவிங்லேருந்து இந்த மாதிரி கேட்க சான்ஸ் அதிகம். அது மூலமாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், கெமிஸ்ட்ரியுமே ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் ஹேட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான். அதுலேயுமே நான் திருப்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு எந்த ஒரு இதுவுமே பார்க்காம போயிடாதீங்க. கெமிஸ்ட்ரியில் இப்போ நான் ரொம்பவே ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஃபில்ட்ரு பண்ணதுலேருந்து நீங்கள் எதுவும் ஃபில்ட்ரு பண்ணாதீங்க. இந்த டைம் கெமிஸ்ட்ரிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கேட்கப்படக்கூடிய 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். எந்த டாப்பிக்லேருந்து அப்படின்னா இந்த பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், உரம். இந்த பூச்சிக்கொல்லி, உரம் இந்த 2 டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய சமச்சீர் புக்ஸில்
பூச்சிக்கொல்லி உரம் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னு பார்த்து திருப்பி ரிவிஷன் கொடுத்து அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஸ்வல் கேட்டிருக்காங்களா அதை அப்படியே திருப்பி போடுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கரண்ட் இயர் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ப்ரீவியஸ் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்போது இந்த பூச்சிக்கொல்லி உரம்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. ஸோ விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு திருப்பி நம்மளோட சமைச்சர் புக்ஸில் எங்கே இருக்குங்கிறத பார்த்து படிங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த டாப்பிக்கையும் படிங்க. அகைன் ஆன்லைன்லேயும் குயிஸ் எடுங்க. இதில் வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் டாபிக் ஜியாகிரஃபிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4 மூணுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மற்ற எல்லா யூனிட்டுக்குமே இல்லாதது இந்த ஜியாகிரஃபியில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நியூ 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து ஜியாகிரஃபியில் கேட்கக்கூடிய முழு கொஸ்டின்லேருந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு அந்த புக்கில் இருந்தால் டேரெக்டாக கேட்குறாங்க. நாட் ஓன்லி இது, எல்லா எக்ஸாமுக்குமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தான் கேட்குறாங்க. ஸோ அந்த நம்மளுடைய சமச்சீர் புக்கு, நியூ சமச்சீர் புக் 10th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதில் ஜியாகிரஃபி புக்கில் நீங்கள் திருப்பி ரிவிஷன் கொடுத்து படிச்சுக்கிட்டு குயிஸ் எடுத்தீங்கனாலே போதும். ஜியாகிரஃபிலேருந்து கேட்கப்படக்கூடிய முழு கொஸ்டின்ஸ்லேருந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மேலே நமக்கு அந்த புக்கிலேருந்து டேரெக்டாக கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இருக்க போகிறது வெறும் 25 நாள். இந்த 25 நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி எடுத்த உடனே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டோ இல்லை 11th-லேருந்து 12th ஸ்டாண்டர்டோ இருக்கிற ஜியாகிரஃபியை படிக்க வேணாம். டேரெக்டாக எடுத்தோன்னே 10th ஸ்டாண்டர்ட் நியூ சமச்சீர் புக்கில் இருக்க ஜியாகிரஃபி போர்ஷன் எடுத்து படிங்க. அதை திருப்பி படித்து ரிவிஷன் கொடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் கொடுங்க. ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வரப்போகிற எக்ஸாமுக்கு ஆக்சுவல் எக்ஸாமில் கேட்கப்பட கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இந்த ஜியாகிரஃபி புக்கு 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கை வந்து திருப்பி ரிவிஷன் கொடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குயிஸ் எடுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்கனாமிங்கிறதும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரொம்ப டெடிக்கேட்டடாக படிக்கணும் அவசியம் இல்லை. அதுலேயுமே நான் ஃபில்டர் பண்ணி நிறையா கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எக்கனாமினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக முக்கியமான லிஸ்ட் என்னென்னா 5 இயர் பிளான். இந்த 5 இயர் பிளான்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 5 இயர் பிளானையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் திருப்பி படிங்க. அதுலேயும் முக்கியமாக என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட். இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் தான் நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் எந்த துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு கேட்கப்படக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ்க்கு இது ஒரு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதாவது 2024 தான் நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போது அவங்க எந்தெந்த துறைக்கு எவ்வளோ கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் வந்து எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர். ஆப்வியஸாக நியூஸ் பேப்பரில் இப்போ நம்மளால் ரீட் பண்ணியிருக்க நிறைய பேரால் வந்து நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டிடியூட்டால் வெளியிடப்படக்கூடிய மந்த்லி மேக்னிசன் நமக்கு ஃப்ரீயாகவே டெலிகிராமில் கிடைக்கிற பட்சத்தில் அதிலிருந்து இந்த மாதிரி டேட்டாலாம் எடுத்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து தாக்கல் பண்ணியிருக்கனால அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போது நீங்கள் திருப்பி ஒரு லாஸ்ட்டு 4 to 5 months மந்த்லி மேக்னிசன் எடுத்து திருப்பி பார்த்தீங்கனாலும் தெரியும். அதுலேருந்து கேட்கப்படக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலிருந்து நம்மளுடைய ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருமானம் மற்றும் செலவு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் அந்த மந்த்லி மேக்னிசன்லேருந்து எடுத்துகிட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற குயிஸையும் எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு குயிஸ் ஆன்லைன் ஃப்ரீ அவைலபிள் இல்லை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மூலமாக நீங்கள் செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபண்ட் அலோகேஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு துறைக்கும் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நமக்கு நிறைய துறை இருக்குது. ஸோ ஒவ்வொரு துறைக்குமே வந்து எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதில் ரொம்பவே அவேர்னஸாக இருங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீம், ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுமே எந்தெந்த ஸ்கீம் யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, அதோட பயன் என்ன, அது எந்த விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் அதை வந்து ஃபஸ்ட்டு அமல்படுத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஸ்கீம். ஸோ அந்த பெரிய ஸ்கீம் என்னென்னலாம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2023 லாஸ்ட் இயர் எண்ட் இருக்கும்ல, அதாவது நீங்கள் லாஸ்ட் 6 months ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட பயன் என்ன, அது எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து ரொம்ப பக்காவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூலமாக கண்டிப்பாக நமக்கு அகெயின் மேட்ச் த ஃபாலோவிங்காக கேட்கலாம், இல்லை காரணம் கூற்றாக கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கப்படுற கொஸ்டின்ஸ்க்கு நம்மளை ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய
தமிழ்நாடுல ரிலேட்டடாக இருக்கிற டிஎன், அதாவது தமிழ்நாடு ஸ்கீமை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமல்படுத்தக்கூடிய இந்த ஸ்கீமையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதையும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி மேகசினில் கவர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் படிக்கிறவங்க உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட், ஃபினான்ஸ் கமிஷன் இந்தியா. ஃபினான்ஸ் கமிஷன் இந்தியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஹெட் யார்? ஸோ அது ரிலேட்டடாக இருக்குது. அதாவது அஸ்யூஷுவல் சொன்ன மாதிரி தான் டிஎன்னோட கமிஷனும் பார்த்துக்கோங்க, ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துக்கோங்க. மொத்தமாக இதோட ஹெட் யார், இதில் யார் யார் இருக்காங்க, இதில் என்ன துறை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற ஃபுல் கொஸ்டின்ஸுமே நீங்கள் டேரெக்டாக நம்மளோட சைட்டு, தமிழ்நாடு சைட்லேருந்தும் எடுக்கலாம், மந்த்லி மேகசின்லேருந்து இருக்கலாம், இல்லைனா ஆன்லைன் மெட்டீரியல்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாக எடுத்துக்கிட்டு இதிலிருந்து குயிஸ் எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட், மென்டல் எபிலிட்டி. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். மென்டல் எபிலிட்டி மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூடுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் 180+ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு விவோ போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மென்டல் எபிலிட்டி தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்சில் 75க்கு 75 வாங்கணும், ஆப்டிடியூடில் 25க்கு 25 வாங்கணுங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். அப்போது இந்த ஆப்டிடியூடுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டே ஸ்டார்ட் வித் இந்த ஆப்டிடியூடில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 மணி நேரம் மார்னிங் டைமு இந்த ஆப்டிடியூடுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்போனா மட்டும்தான், ஏன்னா நீங்கள் டேயில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் மேக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டான சம்மை கூட உங்களால் ஈஸியாகவே சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணும்போது ஈஸியாக ஆக்சுவல் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால் கேட்கப்படக்கூடிய 25 கொஸ்டின்ஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ் எப்படி கரெக்டாக போடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது பார்த்துக்கோங்க. அதுவும் எது பாருங்கன்னா, திருப்பி நீங்கள் வந்து 2 விஷயம் திருப்பி பண்ணணும். ஸ்கூல் பேக்ஸ், நம்மளோட ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதாவது அதில் 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஸ்டினை திருப்பி சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரீவியர் கொஸ்டின்ஸு 5 to 10 year கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க, திருப்பி அதே சால்வ் பண்ணுங்கள். நமக்கு அதே கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கறதுக்கான சான்ஸும் அதிகம், இல்லைனா ஜஸ்ட் நம்பர் மட்டும் மாற்றி கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். அதனால் இந்த 2 விஷயத்தை எந்த யூனிட்டாக இருக்கட்டும், நாட் ஓன்லி மென்டல் எபிலிட்டி, நமக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்குது. எந்த யூனிட் எடுத்தாலுமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஒன்று அப்படியே கேட்கலாம், இல்லைனா அதுலேருந்து இன்டெரக்டாக கூட நமக்கு கேட்கலாம். அதனால் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் 5 to 10 year கொஸ்டின்ஸ் எடுத்து அதில் இருக்க சம்ஸை ஃபுல்லாகவே சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாமல் நம்மளோட ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸையும் திருப்பி சால்வ் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து டேரெக்டாகவும் இன்டெரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது வெயிட்டேஜ் நம்பர் 1. நம்மளுக்கு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த யூனிட் 9 நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன ஒரு டீட்டெயில் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு அரசு துறையும் திட்டம் என்ன, அதாவது நமக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒவ்வொரு துறை இருக்குது. ஸோ ஒவ்வொரு துறையும் வேறு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுடைய ஒரு திட்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த திட்டம் ரிலீஸ் பண்ணுறோம், இது மூலமாக மக்கள் இதில் பயன்பட போகிறாங்க, இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது, இத்தனை பேருக்கு இந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த பாலிசி நோட் அப்படிங்கிற விஷயத்தில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த பாலிசி நோட்டில் இருக்கிற விஷயத்தை கேதர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கேட்கப்படக்கூடிய ஆக்சுவல் கொஸ்டின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஜென்ரல் டாபிக். இந்த ஜென்ரல் டாப்பிக்குங்கிறதும் எவ்ரி இயர் நமக்கு கேட்கக்கூடிய விஷயம். அதுவும் இப்போ நான் வந்து இதில் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஜென்ரல் டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுவே நான் ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்தும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாகும். அதுலேருந்து நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ககன்யான் மிஷன் அதுவும் நமக்கு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ககன்யான் மிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம். இதுவோட டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்லி மேக்னீசியன்லேருந்து டேரெக்டாக இதோட டீட்டெயில் எடுத்துக்கலாம். இதுலேருந்து டீட்டெயில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்களே ஆன்லைனில் கூட ககன்யான் குயிஸ்ன்னு போட்டால் கூட வரும். அது மூலமாக குயிஸ் எடுத்து அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, சந்திராயன் 2. எவ்ரி இயர் நமக்கு இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சந்திராயன் 2லேருந்து இந்த வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம். ஸோ சந்திராயன் 2ஆக இருக்கட்டும், ககன்யான் மிஷனாக இருக்கட்டும், ஆதித்யா L1 இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமாக இது ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லினோ நான்-இனோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் CAA.
ரொம்பவே கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். லாஸ்ட்டு 3 மாதமாக நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் மொத்தம் ஹோல் இந்தியாவோட நியூஸ் பேப்பர்லையுமே இந்த CAAங்கிறது ரொம்பவே வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த CAA இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன், இந்த எலெக்ஷன், அப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கிறதுலாம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 3 to 4 months ரொம்பவே பயங்கரமாக போயிட்டு இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க, ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்களே குயிஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆக்சுவல் கொஸ்டினில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸோ லாஸ்ட்டு என்ன தான் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம இந்த ரேஸில் வின் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் மஸ்ட். ரிவிஷன் எப்படி பண்ணணுங்கிறது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். திருப்பி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன எவ்வளோ படித்தாலுமே அன்னன்னைக்கு அதுக்கான ரிவிஷனுக்கு 2 மணி நேரம் ஒதுக்கிட்டு நீங்கள் திருப்பி ரிவிஷன் மல்டிபிள் டைம் கொடுத்து அதுலேருந்து குயிஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் கூட போட்டி போடக்கூடிய இந்த 18 லட்சம் பேரோட டாப்பில் வந்து நீங்கள் நினச்ச பொசிஷன்ஸை வாங்க முடியும். இது மூலமாக என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 times ஆகுது ஒரு யூனிட்டாக இருக்கட்டும், ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும், நீங்கள் ரிவிஷன் கொடுக்குறது வந்து ரொம்பவே மஸ்ட். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ரிவிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிலன்னா தயவு செஞ்சு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் ரொம்பவே தெளிவாக ஒரு வாரத்தை எப்படி டிவைட் பண்ணி படிக்கணும், அந்த ஒரு வாரத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை டிவைட் பண்ணி படிக்கணும், அது என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணுங்கிறத ரொம்பவே தெளிவாக பிளான் பண்ணி கொடுத்துருப்பேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு நாளை இந்த மாதிரி டிவைட் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளை அடைய முடியும். ஏன்னா தானோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துட்டு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கம்மியாக வெயிட்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இருக்க போகிற 25 நாள்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வீக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதை டிவைட் பண்ணிக்கலாம். 3 வீக்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு 3 வாரம் இருக்குது. அப்போ ஒரு வாரத்தில் 7 நாள்லேயே ஒவ்வொரு நாள்லையும் எந்த மாதிரி நான் வந்து டைமை ஸ்பிட்டப் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு அதில் எந்த டைம் ரிவிஷன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியர் கட் வியூவில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பரப்போகிற எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ரொம்பவே தெளிவாக போட்டிருப்பேன். ஒரு நாளை 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரமாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 10 ஹவர்லேருந்து 11 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அதுவும் நீங்கள் ஸ்பிட் பண்ணுற அந்த ஹவர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஹவர்ஸ் எப்படி ஸ்பிட் பண்ணி படிக்கணும், என்ன டாபிக் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வியூ கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மெட்டீரியலில் இருங்க, திருப்பி அதை தான் சொல்லுவேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் இப்போ ஒரு மெட்டீரியலே ஃபாலோ பண்ணி படிச்சிருப்பீங்க, அந்த உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் ஒரு புது மெட்டீரியல் வச்சுருப்பாங்க, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே போய் படிக்கிறது. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ணீங்களோ அதே மெட்டீரியலை வந்து கடைசி வரைக்கும் படிங்க. 10 மெட்டீரியலை ஒரு டைம் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மெட்டீரியலை 10 டைம் படித்தா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஸோ திருப்பி ரிவிஷன் கொடுத்துட்டு ஒரு மெட்டீரியலை 10 டைம் ரீட் பண்ணி அதுலேருந்து குயிஸ் எடுக்கிறது தான் ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ மறக்காமல் திருப்பி ரிவிஷன் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுலேருந்து ஏதாவது ஒரு டவுட், வேறு டாப்பிக்கில் வேறு யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வருமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு PDF வேணும், இல்லை வேறு யூனிட்லேருந்து ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் குயிஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு PDF எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய ஆன்லைன் ஃப்ரீ குயிஸுங்கிறது அண்ட் பெய்டு மெட்டீரியல் கூட என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மெட்டீரியல் என்ன குயிஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பர்சனலாகவே ஷேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.